மாணவர்களுக்கு வணக்கம். இது அளவியல். எடுத்துக்காட்டு 7.24. ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. முக்கியமான ஒரு கணக்கு. நம்ம தீர்வை பார்க்கலாம். தீர்வுள்ள மாணவர்களே, ஒரு உருளையின் மீது ஒரு உருளை இருக்கு. அந்த உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இருக்குது பாருங்க. இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மை இருக்கு. இந்த பொம்மையின் மொத்த உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் இருக்குது. அதன் விட்டம் எவ்வளோ இருக்குது? ஆம் மாணவர்களே, 12 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படின்னால் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. அப்போ பொம்மையின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும், இது இருந்தால்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னால் மேலே ஒரு அரைக்கோளம் இருக்கு இல்லையா, அரைக்கோளத்தின் வளைவரப்பு தேவை. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? 2πr². அரைக்கோளத்தின் வளைவரப்பு 2πr². சரி, அடுத்தது என்ன சார் வேணும்? ஆம், பாருங்க மாணவர்களே, உருளையின் வளைவரப்பு, சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கு சூத்திரம் என்ன? 2πrh. சரி, இது மட்டுமா? இல்லை, இந்த உருளையின் அடிபரப்பு என்ன என்ன இருக்குது? πr². ஏன்னா கீழே உருளை பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் வட்டம் மாதிரி இருக்கும். அந்த வட்டத்தின் பரப்பு என்னன்னா πr². அப்போ 2πr² கூட்டல் 2πrh கூட்டல் πr². இந்த மூன்று மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னால் பொம்மையின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க முடியும். சரிங்க, பையின் மதிப்பு என்ன? 22/7. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உருளை மற்றும் அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க 12. அப்போ விட்டத்தின் பாதி தான் ஆரம், அதனால் 6 சென்டிமீட்டர். சார், ஏன் உருளை மற்றும் அரைக்கோளம்? ஏனால் உருளை மேல் சரியாக அரைக்கோளம் அமர்ந்திருக்கிற காரணத்தால் உருளையின் ஆரமும் அரைக்கோளத்தின் ஆரமும் சமமாக இருக்கும். அதனால தான் நான் எழுதியிருக்கேன் 6 சென்டிமீட்டர். அடுத்தது உருளையின் உயரம் என்ன? ஆம், 19 எழுதியிருக்கேன். ஏன் சார் 19? ஏன்னா அரைக்கோளத்தின் ஆரம் அல்லது அரைக்கோளத்தின் உயரம் 6 இருக்கிறதுனால மொத்த பொம்மையின் உயரம் தான் கொடுத்துருக்காங்க 25. அப்போ மொத்த பொம்மையின் உயரம் 25லிருந்து அரைக்கோளத்தின் உயரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னால் 25லிருந்து 6 எடுத்தால் 19 கிடைக்கும். சரி மாணவர்களே, ஏன்னா இந்த புரிதல் இருந்தால் தான் நம்ம போட முடியும். சரி, நல்லா பாருங்கள். 2πr² கூட்டல் πr². 2 + 1 3πr² இருக்கும் இல்லைங்களா? 3πr² கூட்டல் 2πh. பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மூன்றுலேயுமே πr பொதுவாக இருக்கும். எடுத்தாச்சு. 2h நல்லா கவனிங்க மாணவர்களே. ஒரு ஸ்டெப்பு நான் எழுதலை, ஆனால் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 2πr², 1πr², 3πr². அதில் πr²ல் πr எடுத்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3r மட்டும்தான் இருக்கும். 2πrhல πr எடுத்தால் 2h இருக்கும். இந்த ஸ்டெப்பை நல்லா கவனிங்க, ஒரு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பைக்கு பதிலாக 22/7, ஆறுக்கு பதிலாக 6 சென்டிமீட்டர், ஹெச்சுக்கு பதிலாக 2h 2 பெருக்கல் 19 ப்ளஸ் 3r 3 பெருக்கல் 6 என்பது 6. சரிங்க, அடுத்த ஸ்டெப் சார் 22/7 அப்படியே எழுதிக்கலாம். பெருக்கல் 6 எழுதிக்கலாம். 2யும் 19யும் பெருக்கினால் 38, 3r 18. அடுத்தது 22/7 அப்படியே எழுதிக்கிட்டு 6யும் அப்படியே எழுதிக்கிட்டு 38யும் 18யும் கூட்டினால் 56. இது சிம்பிளிஃபிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு 1 7 7, 8 7 56 இது எழுதிக்கிட்டோம். அப்போ அடுத்து என்ன மிச்சம் இருக்குது? 22 பெருக்கல் 6 பெருக்கல் 8 மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த மூன்று எண்களையும் பெருக்கினால் நமக்கு கிடைக்கிற இறுதி பதிலானது 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
அப்போ கடைசியில் என்ன கேட்டிருந்தாங்க, பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு கேட்டிருந்தாங்க. பொம்மையின் மொத்த புறப்பரப்பு 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எடுத்துக்காட்டு 7.24 சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு புரிஞ்சுது, கணக்கு நல்லா புரியுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.